என்ன சொன்னேன்? கடன் அடைக்கலாமா நான் சொன்னேன்? நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு கடனை ஒரு வருஷம் அடைச்சிடலாம்னு வச்சுக்கோ. ஆனா நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோம் தெரியுமா? அதாவது பிசினஸ் பண்ணணும், அதாவது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் யோசனை வச்சுக்கோங்க. கழுதை மிடில் கிளாஸ் போனதுன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன் தெரியுமா? கல்யாணம் ஒண்ணு பண்ணணும் தெரியுமா? அதுதான் விஷயமே. சரியா? ஓகே. நமக்கும் ஒரு சட்டையை வாங்கி வைக்கிறது ஆசை ஆசையா 200 எடுத்து வைப்போம். அப்போதான் என்னங்க மல்லிகை அம்மாக்கு காசு வேணுங்கன்னு. சரி, ஓகே அதை தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 எப்படா தருவான், எப்படா தருவான், எப்படா தருவான்னு வெயிட் பண்ணி நம்ம பார்ப்பாங்க தெரியுமா? அதுலேயே காண்டா அந்த எடுத்து கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம், வெளியே எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 எடுத்து வைப்போம். சரியா? ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஓகே, ஏதாவது பார்ட்டி கிண்டி போகலாம் அப்படின்னு. சரியா? அப்போ நினச்சி எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல. சரியா? வந்தோடனே நின்றுக்கிட்டு ஏங்க ஊருக்கு போனோம், இந்த கையில் காசு வேணும், ஏன்னா மொய் வைக்கணும், கல்யாண வீடு இதுப்பா. நம்ம சைடுக்கு ஒரு 500 வைக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, கௌரவத்தை காட்டணும், நாங்கள் 1000 அப்படின்னு. அவன் 10,000 5,000 வைக்கணும் கௌரவம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்ம தகுதிக்கு மிஞ்சி ஒரு 1000 வைக்கலாம் அப்படி முடிவு பண்ணி போய் நிற்கிறது. அதுக்கு மேக்கப் செட் வாங்குறது, நகை பாலிஷ் வாங்குறது, லொட்டு டோஸ் வாங்குறது, அதுல 500 காலி ஆயிடும். ஆனா நம்மகிட்ட 1000 வாங்கிட்டு அங்க போய் 500 வச்சிருக்க மொய்ய. அந்த 500 போடுற சொத்தை நல்லா சாப்பிட்டு வருவாங்களா? கிடையாது. அங்க போய் ஏதாவது பொண்டாட்டி மாட்டில் எது நல்லா இருக்குது எது நல்லா இருக்குன்னு வக்க முகத்தில் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு நைட்டுக்கா வருது வீட்டுக்கு வந்துட்டு மூணு தூக்கி வச்சுட்டு அப்படின்னு திருப்பிக்கிட்டு நம்மகிட்ட வந்து அவ அப்படி சொல்லிட்டா, இவ இப்படி சொல்லிட்டா, நான் என்ன பண்றது, எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்றது. சி, ஒரு நல்லா புரிஞ்சுக்குவாங்க, எதுவுமே இல்லாம நான் இல்லை, எது வேணுமோ அது கிடைக்கணும்னா இந்த டைம் வெயிட் பண்ணணும். இல்ல எனக்கு குத்தொடனே வரணும் அப்படின்னா அதுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். முதல்ல புருஷனை மதிங்க, அப்புறம் கேட்கறது கிடைக்கும். நான் பொண்டாட்டி மதிக்கிறேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா வேலைன்னு ஒன்று செய்யணும்ல, அது முழுசா செய்ய ஒண்ணும் செய்ய விடுறது கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் போது கஷ்டமா இருக்குது. எல்லாருமே வேலை செய்ய விடாம கிடைக்குதுன்னு நான் சொல்ல வரல. முக்கியமான நடத்து அந்த விஷயத்துக்கு நடக்கணும்னு அன்னைக்கு தான் முடிவு பண்ணியிருப்போம். அன்னைக்குதான் உங்களுக்கு எப்படிதான் தெரியும் தெரியல, செஞ்சு விட்டுருவீங்க, சிறப்பா செய்யுங்க. ஓகேவா? ஆனா யாரையும் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க, சண்டை போடாம இருங்க. ஒருத்தருக்குள்ள விட்டு கொடுங்க, ஆனா மற்றவங்க விட்டு கொடுக்காதீங்க. அதான் முக்கியம் குடும்பத்துல. சரியா? மறுபடியும் பார்ப்போம்.